கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்து ஒவ்வொரு வாரமும் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை செய்திகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 51 தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்வார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை யாரால் சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது மரியாள் சொல்லுகிற வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். மரியாள் வாழ்ந்த நாட்களிலே கிறிஸ்து கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பார் என்று சொல்லி அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை மனதிலே கொண்டு அநேக கன்னிகைகள் கிறிஸ்துவானவர் என்னுடைய வயிற்றிலே பிறப்பார் என்று சொல்லி அங்கு காத்திருந்த சூழ்நிலையிலே அநேகர் ஒருவேளை பெருமையாக பேசிக்கொண்டிருந்திருக்கலாம், அகந்தையாக பேசிக்கொண்டிருந்திருக்கலாம். அந்த நேரத்திலே அங்கு தேவதூதன் மரியாளுக்கு தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அங்கு அந்த ஆசீர்வாதத்தை மரியாள் பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் மரியாளுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அங்கு மரியாள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது 46 என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அங்கு மரியாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அகந்தையாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை சிதறடிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்திலே தாழ்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். தாழ்மையாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய புயம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மரியாளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தாழ்மை, அதை தான் அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கர்த்தர் தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ளவருடைய வாழ்க்கையிலே அவர் பராக்கிரமம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அநேக ஸ்திரீகள் காத்து கொண்டிருந்த வேளையிலே, ஒருவேளை அரண்மனையில் உள்ள ஸ்திரீகளாய் இருக்கலாம், கன்னிகைகளாய் இருக்கலாம், அல்லது செல்வந்தர்கள் வீட்டிலே உள்ள கன்னிகைகளாய் இருந்திருக்கலாம், இன்னும் பலர் காத்து இருந்திருக்கலாம். என் வயிற்றிலே தான் கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி அகந்தையாக பெருமையாக பேசி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் மரியாள் தாழ்மையாய் இருந்த அந்த நேரத்திலே மரியாளுக்கு இந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அகந்தையாய் இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றையும் செய்ய முடியாது. நாம் தாழ்மையோடு கூட காணப்படும் பொழுது கர்த்தர் மரியாளுடைய வாழ்க்கையிலே அவருடைய தாழ்மையை நோக்கி பார்த்ததை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த தாழ்மையை நோக்கி பார்த்து அவர் நமக்காக பராக்கிரமம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இதிலே பார்க்கிறோம். எனவேதான் 51 புயத்தினாலே, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதயத்தில் அகந்தையுள்ளவர்களை கர்த்தர் சிதறடிக்கிறார். வசனத்திலே நாம் அநேக வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேல் 4 அதிகாரம் 37 அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே கூடும் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல நீதிமொழிகள் 16 அதிகாரம் 18 அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அகந்தையான காரியங்கள் நமக்குள்ளாக வரவிடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அகந்தையான சிந்தைகள் இருக்குமானால், அகந்தையாய் நாம் நடப்போமானால் கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் தாழ்மையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். அவர் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிற தேவன். வேதத்திலே நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது அந்த ராஜா அகந்தையாய் பேசும் பொழுது அவன் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் புத்தி தெளிந்து அவன் தன்னை தாழ்த்தி அங்கு ஆண்டவரை உயர்த்தும் பொழுது அவன் மறுபடியுமாக அந்த மேன்மையை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே அகந்தையான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு, அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகாதபடிக்கு தாழ்மையாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாழ்மையாய் நமக்கு இருக்கும் பொழுது தம்முடைய புயத்தினாலே அவர் நமக்கு பராக்கிரமம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். மரியாளுடைய வாழ்க்கையிலே செய்த ஆண்டவர், மரியாளை உயர்த்தின ஆண்டவர், மரியாளுடைய பேரை பெருமைப்படுத்தின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பராக்கிரமம் செய்ய வேண்டும் என்றால் நாம் தாழ்மையோடு காணப்படுவோம். தாழ்மையோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலும் மனிதர்கள் நடுவிலும் மனிதர்கள் முன்பதாகவும் நாம் வாழ்ந்து காட்டும் பொழுது நாம் நிச்சயமாகவே நாம் உயர்த்தப்படுவோம். கர்த்தர் நமக்காக பராக்கிரமம் செய்து அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி செபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்காக பராக்கிரமம் செய்கிற தேவன். அவர் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்வார். அகந்தை உள்ளவர்களை சிதறடிப்பார் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். மரியாளுடைய தாழ்மையை நோக்கி பார்த்த ஆண்டவர் இந்த வேளையிலும் யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் இருதயத்தின் ஆண்டவரே ஆழத்திலே ஆண்டவரே தங்களை தாழ்த்தும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மரியாளை போல மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அகந்தையான காரியங்களை அகற்றி போடுவீராக. தாழ்மையான காரியங்களை, தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். தாழ்மையுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமம் செய்து உங்களை உயர்த்துவார். ஆமீன்.